வருகை தந்துள்ள தாய்மார்களுக்கு அனைவருக்கும் பொங்கல் நாளான தைப்பொங்கல் வாழ்த்துக்களோடு, புத்தாண்டு வாழ்த்துக்களோடு, தமிழக முதலமைச்சருடைய எண்ணங்கள் அனைத்து தரப்பு மக்களும், அடித்தட்ட மக்களுக்கு எந்த வகையிலும் நாம் உறுதுணையாகவும் உதவிகரமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு துணையாக இருந்து இந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திட்டத்தை 2006 தமிழக முதலமைச்சராக இருந்த அன்றைய கலைஞர் அவர்கள் முதலில் 100 ரூபாய் என்ற கொடுக்கப்பட்டு, அதோடு அரிசி, பருப்பு, கரும்பு, வெள்ளை, சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கொடுக்கப்பட்டு அன்றைய தொடங்கப்பட்ட திட்டம் ஒவ்வொரு ஆண்டுகளாக தொடர்ந்து இது நடைபெறுகிறது. பணம் வேணும்னால் ஒரு வருடங்கள் விட்டு போயிருக்கலாம். அது கொரோனா காலத்தினால் அரசாங்கத்துடைய நிதி ஆதாரத்தை தொடர்ந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை. இன்று அதே திட்டத்தை 3000 ரூபாயாக கொடுத்து மக்கள் எந்த வகையிலும் சிரமப்படக்கூடாது, அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழக முதலமைச்சர் இன்று கொடுக்கப்பட்ட இந்த 3000 ரூபாய் ஊக்கத்தொகையோடு அவர் பார்த்திங்கன்னா மகளிருக்கான அத்தனை திட்டங்களும், ஒவ்வொரு திட்டம் இல்லை சொல்லிக்கொண்டே போனால் இன்று நிகழ்ச்சியை நடத்தணுன்னா ஒரு அரை மணி நேரம் காலதாமதம். அத்தனை திட்டங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத திட்டங்களே இல்லை. மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து, விடியல் பயணம் பேருந்து திட்டத்திலிருந்து, மகளிருக்கான இந்த கல்லூரி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகைகள் என்ற அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு மகளிருக்காக அரசாங்கம் நடக்கின்றது என்றால் அது தமிழக முதலமைச்சர் எதற்காக அதை கொடுக்கின்றார் என்றால், ஒரு குடும்பத்தை நிர்ணயிக்கிறவர்கள் மகளிர்கள் அந்த கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் அந்த வீட்டு நிர்ணயிக்கிற அந்த மகளிருக்கு தான் தெரியும் என்பதற்காகத்தான் அத்தனை திட்டமும் மகளிர்களை முன்னிறுத்தி செய்கின்ற திட்டமாக இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் கொடுக்கின்றார். அந்த முதலமைச்சருக்கு நீங்கள் வருகிற காலகட்டத்தில், ஏன் 26 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்காக 4.5 ஆண்டு காலமாக என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார், நமக்காக என்ன செயல்படுத்தினார், இதற்கு முன் இருந்தவர்கள் இப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டதா, செயல்படுத்தப்பட்டதா என்பதை நம்ம அந்த நிமிடங்கள் சிந்தித்து வருகின்ற காலகட்டத்தில் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு பின்னாடி இருந்து, இந்த இயக்கத்துக்கு பின்னாடி இருந்து உங்களை நான் இன்றைக்கி அந்த திட்டத்தை தொடங்கி எங்கள் கையால் உங்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்வு, இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் சிந்தித்து பார்த்து வருகிற காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் என்னென்ன செய்கிறார். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இல்லை, இருந்தாலும் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் போய் சேர வேண்டும், அனைவருக்கும் விட்டுடக்கூடாது என்பது எங்களை போன்ற பேரூராட்சி தலைவர்களோ உள்ளாட்சி அதிகாரிகளை வைத்து அத்தனை பணிகளும் செய்து வருகிறார் என்பது தமிழக முதலமைச்சர் என்பதை சொல்லிக்கொண்டு, பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களோடு நீங்கள் அனைவரும் நல்ல இருந்து பொறுமையோடு காற்று அவர்களோடு கொடுக்கின்ற அந்த பொங்கல் தொகுப்பும் 3000 ரூபாய் பொறுப்பு, இலவச வேட்டி சேலைகளோடு பெற்று செல்ல வேண்டும் என்பது கேட்டுக்கொண்டு, இங்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.